எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு திரினித்தராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆவாரம்பூ டீ எப்படி ரெடி பண்ணுறது, இந்த டீயை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆவாரம் பூ பார்த்திங்க அப்படின்னா முதல்லலாம் ரோட்டுக்கு மேலேயே மரம் இருக்கும், ஈஸியாக கிடைக்கும் ஆவாரம் பூலாம். இப்போ ஒரு சில பக்கம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பேக்கெட்லேயும் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 100 கிராம் பேக் ஒன்று வாங்கினேன் அப்படின்னா எனக்கு 1 வீக் to 10 days வரைக்கும் வரும். இந்த ஆவாரம் பூவை நம்ம க்ளீன் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெயிலில் காய வச்சு அதை பவுடராக்கி எடுத்துமே நம்ம டீ போட ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆவாரம் பூ டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எவ்வளோ டீ ரெடி பண்ண போகிறோமோ அதை விட டபுளாக தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி சூடாகிற டைமில் நம்ம ஆவாரம் பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆவாரம் பூ அதில் சம்டைம்ஸ் ஏதாவது குப்பையோ அல்லது பூச்சியோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதை மட்டும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சாலுமே அது சீக்கிரம் அழுகுன மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அப்போ நம்ம கழுவி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் டீக்கு இந்த மாதிரி ஒரு 5-6 பூ இந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாலுமே அதில் இருக்க கசப்புத்தன்மை ரொம்ப அதிகமாகி குடிக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பூ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் அந்த கொதிக்கிற தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஆவாரம்பூ ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி இந்த டீ எடுத்துக்கும் போது இது டீடாக்ஸிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆட் பண்ண 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸாக ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஆவாரம்பூவில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதில்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த ஆவாரம்பூ நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆவாரம்பூ நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஃபேஸ் பேக் இந்த மாதிரியும் நம்ம இந்த ஆவாரம்பூவில் ரெடி பண்ணி நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம டீயாக எடுத்துக்கும் போதுமே அதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஆவாரம்பூ எடுத்துக்கும் போது அவங்க உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் ஆவாரம்பூ. அடுத்தது இந்த ஆவாரம்பூ சர்க்கரை நோயாளிகள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அவங்களோட ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு கம்மி பண்ணி அவங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு இந்த ஆவாரம்பூ ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இந்த ஆவாரம்பூ டீ நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட கல்லீரலில் இருக்கிற நச்சுக்களை எல்லாம் அது சுத்தம் பண்ணும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறதுனால மஞ்சக்காமலை போன்ற நோய்கள் கூட வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆவாரம்பூ டீ ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இந்த ஆவாரம்பூ டீயில் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஆவாரம்பூ டீ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆட் பண்ண 2 கிளாஸ் அளவு தண்ணி நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு கொதிச்சு ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 to 10 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த டீ கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது கூட கொஞ்சமாக பனங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா தேன் ஆட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரெகுலராக இந்த டீ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் நமக்கு பழகிரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம வெறும் டீ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஆவாரம்பூ டீ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஆவாரம்பூ டீ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டீ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.